ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம மெஹந்தி கோனுக்கான கோன் எப்படி ஃபோல்ட் பண்ணுன்றதை பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கவரில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று நார்மல் பொக்கே ஷாப்ஸில் கிடைக்க கவர். இது பொக்கே ஷாப்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரியில் கிடைக்கும். சம்திங் 3 to 5 rupees தான் இருக்கும். அண்ட் இது ஒரு சைட் மேட்லேயும் ஒரு சைட் கிளாசி ஃபினிஷ்லேயும் இருக்கும். இது கேக்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி கவர். இதுவும் ஸ்டேஷ்னரியில் கிடைக்கும். அண்ட் இது மெட்டாலிக் கவர். இது யூஸ் பண்ணும்போது அவ்வளோவா கைவலி இருக்காது, ஸ்மூத்தாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. மோஸ்ட் ஆஃப் இந்த 3 கவர்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த நார்மல் கவரில் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதை பார்க்கலாம். இதுதான் பொக்கே கவர். இதை ஓப்பன் பண்ணால் ரொம்ப பெருசாக இருக்கும். இதை எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே டபுளாக மடிக்கணும். இது டபுளாக மடிச்சுட்டு இது நல்லா ஈக்குவல் சைஸில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை அப்படியே சைடில் ஃபுல்லாக கட் பண்ணிடணும். இப்போ கட் பண்ணால் இது 2 பீசஸாக இருக்கும். இதை அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணிட்டா நமக்கு 4 பீசஸ் கிடைக்கும். அதையும் அப்படியே நல்லா ஈக்குவலாக வச்சுட்டு கட் பண்ணிடணும். இப்போது இதுவும் கட் பண்ணதுக்கப்புறம் இதையே அப்படியே ரெண்டாக மடித்து அதையும் நல்லா ஈக்குவலாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதையும் கட் பண்ணிட்டோன்னா நமக்கு 8 பீசஸ் கிடைக்கும். இப்போ இந்த 8 பீசஸில் ஒரு ஷீட் எடுத்து பார்த்தா நமக்கு இந்த அளவுக்கு பெரிய சைஸில் இருக்கும். இந்த சைஸ்க்கு எவ்வளோ பெரிய கோன் கிடைக்கும். இதையே அப்படியே டபுளாக மடித்தா இதில் சின்ன சைஸ் கிடைக்கும். சின்ன சைஸ்னால் இந்த அளவுக்கு நமக்கு குட்டி கோன் கிடைக்கும். இதில் எந்த சைஸ் வேணும்னு நம்ம பார்த்துக்கலாம். பட் இப்போது நம்ம இந்த பெரிய சைஸ் கோனை செய்ய போகிறோம். கோன் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு அந்த ஷீட்டை ஃபர்ஸ்ட் சைடாக வச்சுட்டு நம்ம கடையில் இல்லை வீட்டிலலாம் ஃபோல்ட் பண்ணுவாங்கல்ல, பொட்டலம் அடிப்பாங்க, அந்த மாதிரி நம்ம அதை ஃபோல்ட் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் அந்த டிப்பை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஃபோல்ட் பண்ணால் ஃப்ரண்ட்டில் ஷார்ப்பாக வரும். இதை நம்ம தம் ஃபிங்கரை உள்ளே விட்டு நல்லா டைட்டாக ரொட்டேட் பண்ணணும். நமக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபிங்கரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே நம்ம ஃபோல்ட் பண்ணோம்னா நல்லா ஈஸியாக கிடைக்கும். அண்ட் நம்மளோட 2 ஃபிங்கர் உள்ளே ஃப்ரீயாக போயிட்டு வர்ற அளவுக்கு கேப் இருக்கணும். அப்போ தான் நமக்கு எவ்வளோ கோன் தேவையோ அதை நல்லா உள்ளே ஃபில் பண்ணிக்க முடியும். இப்போது அந்த டிப்பில் நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி டேப் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ரொட்டேட் பண்ணோம்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக அந்த கோடு சுற்றி ஒட்டிக்கும். இப்போ அதுலேருந்து லீக் ஆகாது. நல்லா ஃபிட்டாக இருக்கிறதுனால லீக் ஆக வாய்ப்பே கிடையாது. இப்போது மேலே நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த டிப்பில் நம்ம இப்போ நீடில் போடாததுனால இன்கேஸ் லீக் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டேப் பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த ரைட் டு லெஃப்ட் சைட் நல்லா பேஸ்ட் பண்ணி டைட் பண்ணிட்டா அது லீக் ஆகவே ஆகாது. இப்போ நம்ம நீடில் வச்ச கோன் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கொஞ்சம் நீடில்ஸ் எடுத்திருக்கேன். இது பிளாஸ்டிக் நீடில். இதை பார்த்துக்கோங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு. இது மாதிரி மெட்டல் நீடில்ஸும் இருக்கும். பட் இது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது, எல்லாருக்காலையும் வாங்க முடியும் அப்படின்றதுனால நம்ம இந்த நீடலை யூஸ் பண்ணலாம். இப்போது அதே மாதிரி தான் நம்ம நீடல் இல்லாத கோன் எப்படி ரொட்டேட் பண்ணமோ அதே மாதிரி தான் இதையும் பண்ணணும். சேம் சைடில் வச்சுட்டு இதை அதே மாதிரி பொட்டலம் ரொட்டேட் பண்ணுற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 2 தடவை சுற்றின உடனே அந்த ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் இந்த நீடலை இன்சர்ட் பண்ணி பிடிச்சிக்கணும். டைட்டாக பிடிச்சிட்டு சேம் அதே மாதிரி நம்ம தம் ஃபிங்கர் வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி நல்லா நம்ம எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு இழுத்து ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணோன்னா நமக்கு தேவையான அளவுக்கு இடம் கிடச்சிரும். இப்போது நம்ம அதே மாதிரி நம்ம 2 ஃபிங்கரும் ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு வர்ற அளவுக்கு கேப் இருக்கணும். சேம் அதே மாதிரி கேப் இருக்கணும். இப்போது அந்த நீடலை இழுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடாது. வராத மாதிரி இருந்தால் தான் நமக்கு வெளியே லீக் ஆகாது. இப்போது டேப்பை நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒட்டிட்டு அது நல்லா ரவுண்ட் பண்ணோம்னா அது நல்லா பேஸ்ட் ஆகிடும். இப்போ நீடலை வெளியே இழுத்து பார்த்தாலும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு அது டைட்டாக இருக்கணும். இப்போ நம்ம 2 செஞ்ச கோனையும் எடுத்தாச்சு. ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. ஸோ இது நமக்கு ஏற்றப்பில் நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வெளியே வராமல் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக க்ராஸாக ஒரு டேப் போட்டுட்டு அது மேலேருந்து 2 தடவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரைட் டு லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் டு ரைட் ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிருச்சு. See you next video. Bye.